பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க தினமும் இந்த வார்த்தையை சொல்லி பாருங்களேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று. நீங்கள் விசுவாசமா இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட செய்கிற பயங்கரமான காரியங்களை நீங்க பார்க்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் அசிரிய ராஜா படையெடுத்து வருகிறான். அவருடைய தளபதி சனகரிப்பு வந்து கொக்கரிக்கிறான். என்னோடு மோதி யுத்தம் செய்து உன்னால ஜெயிக்க முடியாது. மிகப்பெரிய படை, ஒரு பெரிய சேனையை கொண்டது, பல வெற்றிகளை பெற்ற படை எங்களுடைய படை, இப்படி எல்லாம் சொல்லி அவனை மனமடிவாக்குறான். ஆனால் அவர் எசேக்கியாவுடைய உள்ளத்திலே ஒரு நம்பிக்கை. அவனோடு கூட இருந்து யுத்தம் செய்ய போகிறது அவனுடைய மாம்ச பலன், அவனுடைய சுயம். ஆனால் நம்மோடு இருக்கிறவர், நம்முடைய யுத்தங்களை செய்ய போகிறவர் சேனைகளின் கர்த்தர். வார்த்தை கேட்க அன்பு சகோதரனே, உங்களுக்கு எதிராக மனிதர்கள் எழும்பி வருகிறார்களா? உங்களை விட பணத்தில் அதிகமானவர்கள், உங்களை விட பலத்தில் அதிகமானவர்கள், உங்களை விட படிப்பில் அதிகமானவர்கள், அதிகாரத்தில் அதிகமானவர்கள் உங்களுக்கு எதிராக எழும்பி வந்து சனகரிப்பை போல கொக்கரிக்கிறாங்களா? உன்னை வீழ்த்திடுறான் பாரு, இனிமேல் இந்த ஊர்ல நீ ஊழியம் செய்ய முடியாது, இனிமேல் நீங்க இருக்க முடியாது, இந்த கம்பெனில இருக்க முடியாது, இந்த ஆபீஸ்ல இருக்க முடியாது, இந்த காலேஜ்ல இருக்க முடியாது, உனக்கு எதிராக எழுந்து கொக்கரிக்கிறாங்களா? உன்னை சொல்லட்டுமா, நம்மோடு கூட இருந்து நம்முடைய யுத்தங்களை செய்வதற்கென்றே அவர் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர். தாவீது சொல்லும் போது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். வில்லை ஒடிக்கிறவர், ஈட்டியை முறிக்கிறவர், ரதங்களை அக்னியிலே சுட்டரிக்கிற தெய்வம். இவ்வளவு பெரிய தெய்வம் நம்முடைய தேவன். உங்களுக்கு எதிராய் வருகிற யுத்தங்களை நடத்துவதற்கென்றே, அந்த யுத்தத்தை நடத்துவதற்கென்றே இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. எதிர்க்க நிற்கிற மனிதர்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, உடைஞ்சு போகாதீங்க. இவ்வளவு பெரிய மனிதனை எதிர்த்து நான் என்ன செய்ய முடியும்? நீங்க எதுக்குவே தேவையில்லை. நீங்க வைச்சோம் உங்க வேலையை பாருங்க, உங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் செய்வார். அப்படி ஒரு வாழ்க்கையில் அப்படி ஒரு பாதை வழியா கடந்து போறீங்க, அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும், தேற்றும். எசேக்கியா சொன்னது போலவே கர்த்தர் யுத்தம் செய்தார், சிதறடித்தார் சேனைகளை. உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார். கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவர், என்னுடைய வார்த்தை காய்ஸ்தோம். வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிற மாம்ச பலன்களை கர்த்தர் சிதறடித்து யுத்தத்தை நடத்தி ஜெயத்தை தருவீராக. செய்தியின் நன்றி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.